லியோ 3 படத்துடைய வெளியீட்டிற்கு முன்பு விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்க இருக்காருன்னு அவர் அரசியல் கட்சியை துவங்கினால் நடிப்பிலிருந்து சில காலம் பிரேக் எடுப்பார் என்று ஒரு தகவல்கள் பரவியது. ஆனால் இதை கேள்விப்பட்ட அவருடைய ரசிகர்கள் சற்று அதிர்ச்சிக்கு ஆளாகியிருந்தாலும் கூட தற்பொழுது வந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்கினாலும் தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என்றும் தெரிய வந்திருக்கு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்காரு. அதைத் தொடர்ந்து தளபதி 70வது திரைப்படத்திற்கான இயக்குனர் தேடலிலும் நம்ம தளபதி அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என்றும் பலராலும் நம்பப்பட்டு வந்திருக்கு. மேலும் கடந்த மாதம் தன்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்க நிலையில் இதையடுத்து பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அரசியல் கட்சியுடைய பெயரை விஜய் அவர்கள் அறிவிப்பார் என ஒரு தகவல்களும் வெளிவந்தது. தற்பொழுது விஜய் அவர்கள் துவங்க இருக்கும் கட்சியுடைய பெயர் பற்றி இணையத்தில் ஒரு தகவல் தீயாய் பரவிட்டிருக்கு. அதாவது தன்னுடைய கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் வைத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த பெயர் தான் தற்பொழுது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பதால, ஆனால் இது உறுதியான தகவலா இல்லையா என்பதை பற்றி தெரிய வரவில்லைங்க. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.